அன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக சேர்த்து போயிருந்தேன். என்னடா ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரோட்ல போயிட்டே இருக்குள்ள வழியில் நம்ம அண்ணனோட சிப்ஸ் கடையை பார்த்தேன். அங்க போய் பார்த்தாக்கா பொட்டேட்டோ குச்சி சிப்ஸ். இது எப்படி செய்யறாங்கன்னா ஒரு டிஃபரெண்டான மசாலா யூஸ் பண்ணி அதை பேஷன்ல போட்டு கிளறுன்னு கிளறி நல்லா பெரிய வானல் கொதிக்கிற எண்ணெயில தூக்கி கொட்டுறாங்க. கொட்டி முடிச்சோடனே நல்லா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தாங்க. பாத்தீங்கன்னா சிப்ஸ் ரெட் கலர்ல இருந்துச்சு. நான் அண்ணன்ட்ட சிப்ஸ் கேட்டேன். அண்ணனும் பாத்தீங்கன்னா போட்டு தந்தாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த சிப்ஸை போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மறுவள்ளி கிழங்கு பட்டை சிப்ஸ். இந்த சிப்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சீவி அதை பாத்தீங்கன்னா நல்லா பிரிச்சு போட்டு அதை அப்படியே எடுத்து நல்லா கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க. என்னடா இவன் சிப்ஸ் வாங்குறதுக்காக போனா சிப்ஸ் எப்படி போடணும்ன்றதை காட்டிட்டு இருக்கான்னு நீங்க நினைப்பீங்க. இருந்தாலும் நம்ம அண்ணனோட கைப்பக்குவம் உங்களுக்கு தெரியுங்களா, அதனால உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு வழியா சிப்ஸை போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. நான் அண்ணன் பாத்தீங்கன்னா சிப்ஸ் கேட்டேன். அண்ணனும் பாத்தீங்கன்னா கவர்ல எடுத்து கொட்டி அதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான மசாலாவை எடுத்து கொட்டி கொடுத்தாங்க. இந்த கடை பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்ததுக்கு வாசி தேட்டர் பக்கத்துல இருக்கு. இந்த கடையில பொட்டேட்டோ சிப்ஸ், பிரெஞ்சு ஃப்ரை சிப்ஸ், மறுவள்ளி கிழங்கு சிப்ஸ், எல்லா விதமான சிப்ஸுமே நம்ம அண்ணன் கடையில இருக்கு. நீங்க சேர்த்ததுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடையில இருந்து மறக்காம சிப்ஸ் வாங்கிட்டு போங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போட்டுருப்போங்க.